வெல்கம் பேக் டு தி சேனல். இது உங்கள் எஃப்டி ஃபேமிலி. நான் உங்கள் பிரவீன். ஹலோ ஃபைட்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்ற பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த குரூப் 1 குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு இதுக்கெல்லாம் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னுமே நம்ம சர்க்கிளெல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா என் பிள்ளை செட்டில்ப்பா அப்படின்ற மாதிரி நிறையா பேரண்ட்ஸோட ஐடியாலஜியும் கூட இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து, அதுவும் நம்ம மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடு வந்திருக்கோம். அது என்ன ஜாபு, யார் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் சைடு. இதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி இந்த சைட்டுக்கு வந்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் கீஸு, இப்போ ரீசெண்டாக கேட்ட அந்த கொஷின்ஸு, அது மட்டும் இல்லாமல் மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு, அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி நேரம் வந்துடுவோம். வந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின், ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன் ஆன்லைன் போஸ்ட் ஆஃப் ரீடர், சீனியர் பேலிஃப் அண்ட் ரைட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி இதை கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. எதுக்குன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, அதுக்கான போஸ்டிங்ஸை வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணி அதாவது பிரித்து எடுத்துக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம லாகின் பேஜுக்கு போயிடுவோம். லாகின் பேஜில் வந்து அந்த மெயில் ஐடி கேட்கும். ப்ளஸ் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த பாஸ்வேர்டையும் வந்து இங்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேப்சா போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாகின் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டான எவ்வளோ ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்ஸு, என்னென்ன நீடு உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அந்த பிடிஎஃபில் இருக்கும். ஸோ என்னோட மாவட்டம் வந்து புதுக்கோட்டை. நான் அதுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அதில் எவ்வளோ ஜாப் போஸ்டிங்ஸு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா லேப்டாப்லேயே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை பிரவீனே, எனக்கு இதில் பெருசாக ஐடியா கிடையாது, இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ கம்மியான டைம் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இது அறிக்கை வந்திருக்கு. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கான டேட்டுன்ற பார்த்தீங்கன்னா 28/4/2024. இதை நீங்கள் வந்து வெப்சைட் மூலியமாக அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுன்ற பார்த்தீங்கன்னா 27/5/2024 அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டுறதுக்கான டேட்டுன்ற பார்த்தீங்கன்னா 29/5/2024. அதாவது இந்த மாதத்தில் 29ஆம் தேதி வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 27ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். அது கீழே வந்து எச்சரிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியமாகவும் நாங்கள் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கலை அப்படின்றதையும் கிளியர் கட்டாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இடையில எந்த மீடியேட்டருமே கிடையாது. நீங்கள் வெப்சைட் வந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா வேறு எங்கேயுமே நோட்டிஃபிகேஷன் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாதுல்ல எப்படி இந்த ஜாப் போய் ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி இவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜியே நமக்கு கிடையாது. ஸோ இதை கொடுத்தது ஒரு நல்ல விஷயந்தான். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே இங்கே வந்துட்டிங்கன்னா பதவியின் பெயர், காலி பணியிடங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. நகல் பரிசோதிப்பாளர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வேகன்சிஸ் வந்து என்னோட மாவட்டத்தில் இருக்குது. இதில் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு எக்ஸாமினருக்கு அப்படின்றத கேட்டிங்கன்னா ஒரு 19,000 to 71,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. முதுகலை கட்டளை நிறைவேற்றாளர், அவருக்கு வந்து ஒரு 6 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 19,000 to 71,000 போத்தா சேம் சேலரி. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கட்டளை பணியாளர், ப்ராசஸ் சர்வர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 வேகன்சிஸ் வந்து என்னோட மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் சேலரி பார்த்திங்கன்னா 19,000 to 69,000 வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ இவ்வளோ தான். இந்த 4 போஸ்டிங்ஸ் தான் வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. மேலே கொடுத்துருப்பாங்க விண்ணப்பதாரர்கள் வந்து 1/7/2006 பிறகு பிறந்திருக்கக்கூடாது என்றது 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் 2006 முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுலேயும் வந்து ஒரு கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். கல்வி தகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆமாம் பிரவீனே, எனக்கு இது ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நகல் பரிசோதகர், அதுக்கப்புறம் முதுகலை கட்டளை நிறைவேற்றினர், அதுக்கப்புறம் கட்டளை பணியாளர், இவங்க 3 பேருக்கு வந்து 10th படிச்சிருந்தாவே எலிஜிபிள் தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதுலேருந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 10th 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து அவருக்கு இதே குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் 6 month வந்து அவங்க வந்து இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேஷன் அந்த மிஷினில் வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் இவ்வளோ தான். இந்த வேகன்சிஸ் வந்து போஸ்டிங்ஸ் வந்து நம்பர்ஸ்
சிலபஸ் வந்து ஒரு மாவட்டத்துக்கு மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வேகன்சி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்படி தான் டிஃபர் ஆகும். சேலரி டீட்டெயில்ஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஓபிசி கேட்டகரி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து 500 வந்து உங்களுக்கு எக்ஸாம் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற இந்த எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்குலாம் இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசபிலிட்டிஸ் பர்சனுக்கும் வந்து இது ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்கள் எல்லாருமே வந்து இதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஓஎம்ஆரில் தான் உங்களுக்கு நடக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 170 மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் கீழே பார்த்துக்கோங்க என்னென்ன சிலபஸ் அப்படின்றது. அது கீழே வந்து அவங்க டீட்டெயில்டாக ப்ரீஃபாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு கேட்டகரி வைஸும் எவ்வளோ வந்து மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த 10th குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறனால அந்த 10th இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் இதெல்லாம் நிறையா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் அந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே இதை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்குலாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஷினாகவே கேட்க போகிறாங்க. ஈஸியாக நீங்கள் இந்த ஜாபுக்குள்ளே உள்ளே போயிடலாம். இதுதான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த வெப்சைட் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அதிலே வந்து லாகின்றது இருக்கும். அது கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். என்ன பிரவீனே, எக்ஸாம்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, இதெல்லாம் சூட் ஆகுமா? ஸ்கூல் டைம்லேயே நான் எக்ஸாம்லாம் கொஞ்சம் பயப்படுவேன்ப்பா, காலேஜ் டைம்லேயும் அப்படி தான். சரி திருப்பியும் எக்ஸாம்னு சொல்கிறாங்களே, இது தெரிஞ்சுதான் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்கெலாம் படிச்சிருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி நிறையா பேரோட தாட் ப்ராசஸிங் இருக்கலாம். எஸ், லிசன், இதில் வந்து சிலபஸ் ரொம்ப கம்மி, காம்படிஷன் ரொம்ப கம்மி. உங்கள் உள்ளூரில் உங்களுக்கு இந்த வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த வேலைக்கு போயிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி எந்த ஒரு வெளியூரில் போய் நீங்கள் வேலை பார்த்தாலும் இந்த சௌகரியம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நம்ம பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்றது ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு சிலபஸ் தான். நம்ம எல்லாருமே ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. பிரவீன், இதனால் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் சரிபட்டு வராது, முடியாது, நடக்காது, கிடைக்காது, நான் இருக்கிற வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிசன், இது மோட்டிவேஷன் கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. தோல்வின்றது உங்களுக்கு கிடையாது, முயற்சி மட்டும்தான் உங்களோட மூலதனம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், எந்த இடத்துலையுமே துவண்டு விடாதீங்க. அதை தொடர்ந்து முயற்சி பண்ண ஒன்ஸ் அப்பான் த டைம் நம்மளோட எஃபோர்ட்டோட வீரியம் அதிகமாகும் போது அது கண்டிப்பாக நமக்கு கிடச்சி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸிங் தான். முயற்சி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. லிட்ரலாக சொல்ல போனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம காம்படிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இங்கே நிறையா பேர் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கூட நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணட்டும். ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இந்த ஜாபுக்குலாம் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸி அண்ட் கன்வீனியன்ட்டாகவும் இந்த சைட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாமே ஓகே தான் பிரவீன், ஆனால் எப்படி இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு, நமக்கு இது கிடைக்குமா, நான் எலிஜிபிளா, நான் டிசர்வ்டாக இதுக்கு, எனக்கு இது நான் ட்ரை பண்ணலாமா, எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லாட் ஆஃப் கொஷின்ஸு, லாட் ஆஃப் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். முடியாது, நடக்காது, கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லவே இல்லை. எல்லாமே நம்மளோட முயற்சியின் வீரியத்தை பொறுத்தது தான். நம்ம எவ்வளோக்கு அதில் எஃபோர்ட் போடுறோம், அதில் எவ்வளோக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்தது தான் நமக்கு தேவையான அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படின்றது. ஸோ அதனால் வந்து இந்த காலத்தின் மீது குறை சொல்கிறதோ இல்லை இந்த சொசைட்டி மீது குறை சொல்கிறதோ அதெல்லாம் வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் எவ்வளவுக்கு முடியுதோ உங்களை நீங்கள் நம்பி உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அது கிடைக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ.